அதிமுக திமுக ஆட்சி காலத்துல கார் கம்பெனி இருக்குது பாத்தீங்களா, அந்த கம்பெனியை அத்தியாவசிய பொருட்கள் வரிசையில கார் கம்பெனியை வச்சாங்க. முதல்ல கருணாநிதி ஆட்சி காலத்துல இதை வச்சாங்க. அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா காலத்திலயும் அதை தொடர்ந்தாங்க. இப்பவும் தொடர்ந்தாங்க. கார் கம்பெனி, கார் தயாரிப்பு அத்தியாவசிய பொருளா? இந்த வரிசையில் இருக்கிறத நீங்க வந்தா அதை எப்படி மாத்தி அமைப்பீங்க? தொழிலாளிகளை எப்படி காப்பாத்துவீங்க? அதுக்கு விளக்க வேணும். மே 1 நம்ம கொண்டாடுறோம். ஆனா அது உண்மையிலே கொண்டாட்ட நாள் இல்ல. உண்மையிலே பல உயிர்கள் தியாகம் செய்து பெற்ற உரிமைக்கான நினைவு நாள். பல பேர் உயிரை கொடுத்து 8 மணி நேரம் வேலை வேணுங்கிறத உறுதி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட ஆட்சி 12 மணி நேர வேலைக்கு கையெழுத்து போட துடிக்குது. கார் எங்கிருந்து வேணா இறக்குமதி செஞ்சுக்கலாம். எல்லா நாட்டிலையும் கார் தொழிற்சாலை வச்சு இறக்குமதி செஞ்சுக்கலாம். இவ்வளவு வளங்களை பெற்ற ஒரு நாடு, இந்திய நாடு, வெங்காயத்தை எகிப்துங்கிற பாலைவனத்திலிருந்து இறக்குமதி செஞ்சிருந்தா அதை விட ஒரு கேவலம் இருக்கா? எகிப்து ஒரு பாலைவன நாடு. அதனால நாம் தமிழர் ஆட்சியில் வயிறுக்கும் உயிருக்கும் தான் முக்கியத்துவம் தவிர பெரும் முதலாளிகள் போற சொகுசு காருக்கு எப்போதும் முக்கியத்துவம் இல்லை. இங்கு உழவுக்கும் உழவனுக்கும் தான் முக்கியத்துவம். குடிக்கிற மக்கள் கொடுக்கிற ஆட்சியை மாற்றி உழைக்கிற மக்கள் கொடுக்கிற ஆட்சி நாம் தமிழர் ஆட்சியாக இருக்கும்.